அனைவருக்கும் வணக்கம். ஆரா யோகா மையத்திலிருந்து வேதா. இந்த பதிவு வாத சீர்மை உணவு முறை திட்டம், அதாவது ஆரா யோகா மையத்தின் மூலியமாக நடந்து கொண்டிருக்கின்ற வாதா டயட், ஆங்கிலத்தில் தமிழில் சொன்னோம்னா வாத சீர்மை உணவு முறை திட்டம். இது ஒரு வாட்ஸ்அப் குழு. இந்த குழுவை பற்றியான விளக்கப்பதிவு. இதில் வாதம்னா என்ன, அதன் பிறகு இந்த குழுவை பற்றியான விளக்கம். வாதம் அதாவது காற்று நம்ம உடல்ல, அதாவது பேரண்டத்தில், அதாவது அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதன்படி காற்று, நீர், வெப்பம், இந்த மூன்றும் அண்டத்தில் உள்ளது. ஐம்பூதங்களில் இந்த மூன்று பூதங்கள் உடலில் எப்படி செயலாற்றுது, அதை தாண்டிய முதல் பூதமான ஆகாயம் என்பது மனிதர்களுக்கு, உயிரினங்களுக்கு மனமாக செயல்படுகிறது. கடைசி பூதமான நிலம், உடல். இதற்கு இடைப்பட்ட இந்த மூன்று பூதங்களில் காற்று, நெருப்பு, நீர், இந்த மூன்றும் உடலில் வாதம், பித்தம், கபம் என்ற நமது மரபு கொள்கைப்படி நமது முன்னோர்கள் உணர்த்திய இந்த கொள்கைகள், இந்த மூன்றில் இன்று வாதம் என்பது இன்றுள்ள மனிதர்களுக்கு உடலில் வாத மிகுதி அதிகமாக இருக்கிறது. ஏன்? இதற்கு காரணம் இன்றுள்ள வாழ்வியல் முறைகள், அதோடு சேர்ந்து உணவு. வாழ்வியல் முறைகளில் முக்கியமாக எது இந்த வாதம் மிகுதிக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் இயக்கம், உடல் உழைப்பு. அதாவது உடல் இயக்கம் என்பது மிக குறைவு. இன்றுள்ள வாழ்க்கை முறையில் உடல் இயக்கம்ன்றது மிக குறைவாக இருக்குது எல்லா மனிதர்கள்ட்டுமே. சொகுசான வாழ்க்கை இன்னைக்கு வாழப்படுது. அன்றுள்ள காலகட்டத்தில் வாகனங்கள் மிக குறைவு, உடல் உழைப்பு அதிகம். இன்று எல்லாமே விஞ்ஞான வளர்ச்சியால் உழைப்பு குறைவு. ஆனால் உடலில் வெப்பம், அதாவது உடல் இயக்கம் இருந்தால் தான் உடம்புல வெப்பம் சீரான நிலை, வெப்ப பரவல் அப்படின்ற ஒரு நிலையில் உடல் முழுவதும் வெப்ப பரவலாகவும் சீர்நிலையிலையும் இருக்கும். ஆனால் இன்று இந்த உழைப்பு குறைவு என்னும்போது, அதோடு இன்றுள்ள வாழ்க்கை முறையில் மனிதர்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய குளிர் ஊட்டி சாதனம், ஏசி, இதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதே போல் கழிவு நீக்க கருவிகள், பெருமைக்காக வீடுகளில் அமைக்கப்படுகின்ற கழிவு நீக்க கருவிகள், அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது யாருக்காக வடிவமைக்கப்பட்டது? உடல் நலம் குன்றியவர்களுக்கு, முடியாதவர்களுக்காக வடிவமைக்கப்பட்டது தான் அந்த கழிவு நீக்க கருவி. ஆனால் இன்று அதை எல்லாருமே, சிறு பிள்ளைகள்லேருந்து எல்லாமே வீட்டில் அது பெருமைக்காக அமைக்கப்படுது. இந்த பெருமைக்கு ஆட்பட்டு வாழ்க்கை வாழ்ந்தோன்னா இந்த மாதிரி சிக்கல்லாம் வரதான் செய்யும். இப்படி அந்த இருக்கையில் அமர்ந்தபடி, இப்போ நான் எப்படி உட்காந்துருக்கேன், ஒரு இருக்கையில் உட்கார்ந்தபடி அமர்ந்து போவது கழிவு நீக்க முறையா? நம்ம இந்திய முறைப்படி எப்படி குத்த வச்சு உட்காந்து போகும்போது இந்த வயிற்று பகுதி அழுத்தப்படும். அப்போ மலம் தேங்காமல் முழுமையாக வெளியேறும். இன்னைக்கு எல்லாரோட வாழ்க்கையிலும் பாருங்கள், எல்லாரும் 2 தடவை காலையிலேயே மலம் கழிக்கிற நபர்கள் ரொம்ப அதிகம். காலையில் முதல்ல எழுந்த உடனே போகிறது ஒன்று, அதை போக்குறதுக்கே சூடாக ஏதாவது குடிக்கணும். அதன் பிறகு உணவு, காலை சிற்றுண்டி எடுத்த பிறகு 2வது தடவை, இல்லை காலையில் முதல் தடவை போயிட்டு ஏதாவது நடை போயிட்டு வந்துட்டு திரும்பவும் போகக்கூடிய ஒரு பழக்கம் நிறைய பேர்கிட்ட இன்னைக்கு உண்டு. இதை முழுமையாக போக்கிக் கொள்ளக்கூடிய தன்மையில் நம்மளுடைய வாழ்வியல் முறை இருக்கணும். அதுக்கு இரவு படுக்க போகும்போது எடுக்கக்கூடிய உணவும் மிக முக்கியம். எளிமையாக செரிக்கக்கூடிய உணவுகள், உணவுகள்னால் ஆவியில் வெந்த உணவுகளை இரவு உணவாக எடுக்கணும். இரவு உணவு இல்லை, அந்தி உணவு அப்படின்னு தான் சொல்லணும். இரவு உணவே எடுக்கக்கூடாது, அந்தி உணவு. அந்த உணவு முறைப்படி இருந்தாலும் காலையில் மலம் முழுமையாக வெளியேறும். இந்த வாழ்வியல் முறைகளால் உடலில் மலம் தேக்கமடைகிறது, அதாவது தங்கு மலம், தேக்க மலம். இதை பற்றியான பதிவு ஏற்கனவே யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவாக நம்ம கொடுத்துருக்கோம். அதை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்படி அதோடு உடல் இயக்கம் குறைவான நிலை, பெட்டில் படுக்கிறது,
உடலை எப்போவுமே ஒரு வேர்க்காத நிலையில் வச்சிருக்கக்கூடிய வாழ்க்கை முறை தான் இன்றைக்கி அதிக மனிதர்கள் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உணவு உண்ட பின் கழிவு வெளியேற்றக்கூடிய கழிவு நீக்கம் உடலில் இயல்பாக இருக்கக்கூடிய அந்த பிராணன் குறைந்ததனால், அது சீர்நிலையில் இல்லாமல் குறைந்த அளவு செயல்படுறதுனால் மலத்தை கூட உந்தி தள்ளக்கூடிய திறன் இன்னைக்கு உள்ள மனிதர்கள்ட்ட இல்லை. இதுதான் காரணம். இப்படி தேக்கம் அடைந்த கழிவுகளால் உடலில் உள்ள வாதம், காற்று மிகுதியாகும். ஏன்னா வெப்பமும் குறைவு. ஒரு இடத்துல வெப்பம் குறைஞ்சிச்சுன்னா அங்கே நீரும் காற்றும் மிகையாகும். மிகையாச்சுன்னா காற்று, அந்த வாத காற்றுனாவே ஈரக்காற்று, ஈரமாக உள்ள காற்று தான் அதாவது வாதம் என்பது அடிப்படை. வாதமே இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா முதல் உயிரினம் அமீபா என்ற உயிரினம் இந்த பூமியில் தோன்றி அது நகர்ந்து தன் உடல் மேல் எதெல்லாம் படுகிறதோ அதை உணவாக எடுத்ததே வாதத்தை தான். முதல்ல ஈரமான தன்மையில் உள்ளபடி தான் எடுக்கும். இன்னைக்கு இந்த ஈரக்காற்று என்பது இப்படி அடிப்படை, உயிரினங்களின் அடிப்படையே வாதம். ஆனால் அது சீர்நிலையில் இருக்கணும். அப்படிங்கிறது சீர்நிலையில் இருக்கிறதுக்கு நம்ம அதை கெடுக்காமல் இருந்தால் போதும். அதை பார்த்து பார்த்து சரி செய்து கொள்வதல்ல. இன்னைக்கு நீங்கள் உங்கள் உடலில் உள்ள சர்க்கரையை சோதனை பண்ணி பண்ணி சரியாக வச்சுக்கணும்னு வாழ்க்கை முழுவதும் போராடுறீங்க இல்லையா? பிபியை சரியாக வச்சுக்கணும், சர்க்கரையை சரியாக வச்சுக்கணும். அது வாழ்நாள் முழுவதும் நடக்காது. ஏன்னா அது இயல்பு இல்லை. ஆனால் இந்த வாத சீர்மை என்பது உடல் இயக்கம். அது ஒவ்வொருத்தருக்குமே நம்ம உடலில் இயங்கிக் கொண்டிருக்கும் உயிர் உணர்த்தும். இது முறையல்ல, இதை இப்படி இருக்கணும். வாழ்வின் ஒழுங்குகள்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது உணர்த்தல், அது இறை உணர்த்தல். அந்த உணர்த்தலில் வாழ்கின்ற மனிதர்களுக்கு உடலில் எந்த சிக்கலுமே வருவதில்லை. அதை மீறி எல்லை மீறுவது, வாழ்வியல் முறைகளை ஒழுங்காக வைத்து கொள்ளாமல் உணவு முறைகளையும் ஒரு வரம்பு மீறல், இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் சீர்நிலை கெட்டு உடலில் தொந்தரவுகள் வந்து அதற்கு பெயர்கள் வைக்கப்பட்டு அதை நோயாக கருதி அதற்கு மருத்துவமும் மருந்துகளும் எடுத்துட்டு அதற்கு பக்க விளைவுகளுக்கும் அடுக்கு ஆட்பட்டு இப்படி ஒரு தொடர்கதையாக எல்லாத்துலேயுமே போயிட்டுருக்கிறது என்ன வாழ்க்கை முறை? இப்போ இந்த வாதம் என்பது காற்று மிகுதி, உடலுக்குள் இருக்கக்கூடிய காற்று, காற்று, நீர், வெப்பம், இது மூன்றும் அண்டத்திலிருந்து பிண்டத்திற்கு உள் வந்து இயக்கம் அடைந்து வெளியேறணும். வரணும், தங்கணும், வெளியேறணும். தேங்கினால் அதுதான் தொந்தரவு. தேக்கம் அடைகிறது யாரால்? நம்மளுடைய முறையற்ற வாழ்வியல் முறைகளால். இப்படி உடலில் மிகுதியான வாதக்காற்று உடலுக்குள் சுழல ஆரம்பிக்கும். அதாவது நகர்தல் என்பது நம் உடலுக்குள் நடக்கக்கூடிய வாதம். காற்று நகர்ந்து செயலாற்றும், நீர் நகர்ந்து செயலாற்றும், வெப்பம் பரவலாக உடல் முழுவதும் பரவலாக நகர்ந்து செயலாற்றும். இப்படி நகர்ந்து செயலாற்றுவதில் மிகுதியாகும் போது அது சுழல துவங்கும் போது உடலுக்குள்ளேயே ஈரக்காற்று சுழல ஆரம்பிக்கும் போது நமது உடலில் உள்ள இணைப்புகள், நம்ம உடம்புல மொத்தம் 9 இணைப்புகள் இருக்கு. எல்லா இணைப்புகளிலும் அந்த ஈரக்காற்று போய் தேக்கமடைந்து அந்த இணைப்புகளின் ஒவ்வொரு இணைப்புலையும் கை மூட்டு, கால் மூட்டு, விரல் மூட்டு, தோள்பட்டை மூட்டு, கழுத்து, இடுப்பு, கால் மூட்டு, கால் விரல்கள், இப்படி ஒவ்வொரு இணைப்புலையும் அந்த ஈரமான வாதக்காற்று போய் தேக்கமடையும் போது உடலில் உள்ள ஈரக்காற்று அதே போல புறத்தில் சூழலில் வெப்பம் குறையும் போது, அதாவது மாலை வேளையில் வெப்பம் குறையும், அதே போல் அதிகாலை வேளையில் வெப்பம் குறைவாக தான் இருக்கும். அந்த குறைவான நேரத்தில் உடலில் இணைப்புகளில் தேங்கி உள்ள ஈரக்காற்று அதிக குளிர்ச்சியாகி நீராக மாறும். அதுதான் வாத நீர். இந்த முடக்குவாதம், இந்த உடல் தொந்தரவுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாருங்கள், ஒவ்வொரு மூட்டுமே வீக்கமாக இருக்கும். அதில் நீர், வாத நீர் தேங்கும். மூட்டுகள்லையும் வீக்கம் இருக்கும், அதுலேயும் வாத நீர் தேக்கமடையும். இப்படி ஒவ்வொரு மூட்டையும் அசைக்கவே அவங்க ரொம்ப வேதனைப்படுவாங்க. அவ்வளோ வேதனைகள் உடலில் இருக்கும். இது எல்லாத்துக்குமே அடிப்படை
வாதம், வெப்பம் குறைந்ததால் காற்று அதிகமாகி அது ஈரமான காற்றாக மாறி இன்னும் குளிர்ந்து நீராக மாறி இணைப்புகளில் தேங்கும் போது வீக்கமடைந்து வலி. ஒரு உடலில் வெப்பம் என்பது அடிப்படை. உயிரின் இயக்கமே வெப்பம்தான். அந்த வெப்பத்தையே நீங்கள் உங்கள் உடலில் சீராக வச்சுக்கல என்னும்போது இந்த வாதம் மிகுதியாகி உங்களுக்கு அந்த முடக்குவாதம், தமிழில், ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் ஆர்ஏ ஃபேக்டர், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு, அதற்கும் மருந்துகள், ஸ்டீராய்டு மாத்திரைக்கு மருந்துகளை வெகு நாட்களாக அது போடும்போது வலி இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அடிப்படை இங்கே செய்ய வேண்டியது உடலில் வெப்பத்தை சீர்நிலை கொண்டு வரணும். அதற்கு என்ன மாதிரி உணவு முறை, அதற்குண்டான வாழ்வியல் முறை என்ன, அதற்குண்டான உடல் இயக்கங்கள் என்ன? இங்கே வெப்பத்தை வழங்குவது எது? சூரியன். அந்த சூரியன் ஒளியே மேலப்படாமல் இன்னைக்குடைய வாழ்க்கை, நிறைய பேரோட வாழ்க்கை இருக்கு, அது வாரி வழங்குது. அதே போல் காற்று மிகுதி உடலில் எனும்போது காற்றை மிகுதிப்படுத்தக்கூடிய உணவுகள் எது? இதெல்லாம் நுட்பமாக ஒவ்வொரு மனிதரும் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்கள். பருப்பில் காற்று மிகுதி, ஆனால் தினமும் பருப்புகளை பயன்படுத்துறது. அதே போல் உடல் இயக்கம் குறைவு எனும்போது அதற்கேற்ற எளிமையான உணவுகளை எடுக்காமல் சத்துள்ள பொருட்கள், அதாவது எண்ணெயே. இப்போ ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிற வீட்டில் ஒரு மாதத்துக்கு எண்ணெய் எவ்வளோ வாங்கணும்? இன்றைக்கி ஒவ்வொரு வீடுகளையும் கேட்டு பாருங்கள். 5 லிட்டர், 7 லிட்டர், 3 லிட்டர், இப்படி 4 பேர் இருக்கிற வீட்டுக்கு ஒரு மாதத்திற்கு 3/4 லிட்டர் எண்ணெயும் அதிகம். வேறு பலகாரங்கள் பொரிக்கிறதுக்கு நீங்கள் அப்போ பயன்படுத்தலாம், கடலை எண்ணெயை பொரித்தலுக்காக பயன்படுத்தலாம். மற்ற எண்ணெய்கள், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெயை மிக குறைவாக, 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் தான் ஒரு குழம்புக்கோ இதுக்கோ. இப்படிப்பட்ட நம்ம மரபில் உள்ள சமையல் இன்னைக்கு வேறு மாதிரியாக மாறி சத்துக்களை தேடியே அலைகிற மனித கூட்டம் தான் இன்றைக்கி ரொம்ப அதிகம். இவ்வளோ சத்துக்களை தேடி எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? போருக்கு போகிறோமா? இல்லை ஏதாவது விளையாட்டில் பரிசுகள் வாங்கிறதுக்காக வேண்டி விளையாட்டு பயிற்சியில் ஈடுபடுறீங்களா? எதுவுமே இல்லை. இன்றைக்கி அதிகமாக செய்கிறது கணினி துறையில் தான் அதிக வேலை, உட்காந்தே செய்கிற வேலைகள் தான் மிக அதிகம். கடுமையாக உழைக்கிற மனிதர்கள் சாப்பிட்றது எளிமையான உணவு, பழைய சாதம், அவங்களுக்கு கிடைச்சதை சாப்பிட்டு அவங்க திறனோட வேலை செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் எளிமையாக வேலை செய்கிறீங்க, உணவுகள் வலிமையாக இருக்கு, அது தேக்கமடைந்து இந்த மாதிரி தொந்தரவுகளாக தான் மாறும். அதனால் இந்த வாழ்வியல் ஒழுங்குகளையும் உணவு ஒழுங்குகளையும் உடல் ஒழுங்குகளையும் புரிந்து கொண்டு அதன்படி செயலாற்றும் போது நமக்கு மருத்துவமும் தேவையில்லை, மருந்தும் தேவையில்லை. ஏதாவது ஒரு உடலில் ஒரு குறைபாடோ நலக்குறைபாடு எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு பேரை வச்சு அதை வாழ்நாள் முழுவதும் சுமந்துக்கிட்டு அதுக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு, இது என்ன வாழ்க்கை? இப்படியா பிற உயிர்கள்லாம் வாழுது? இப்படி வாழவா இறை நம்மளை படைச்சிருக்கு? இறைக்கு நிகரான பிறப்பு மனித பிறப்பு. ஆனால் இந்த மனித பிறவி இன்னைக்கு மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக வாழுதான்னா இல்லை. ஏதோ ஆரோக்கியம் மருத்துவத்திலையும் யாரோ வடிவமைத்து கொடுக்குற உணவு முறையிலும் தான் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு உணவுகளை தேடுறது. நல்ல டயட்டை ஃபாலோ பண்ணி எதாக இருந்தாலும் ஏதாவது உணவு, என்ன சாப்பிட்லாம். இங்கே சாப்பிட்டு மிதமிஞ்சி உணவு அருந்தி இறந்து போனவர்கள் தான் மிகுதி. விரதம் இருந்து உணவை ஒரு சீர்நிலையில் வைத்து கொண்ட மனிதர்கள் பார்க்குறீங்களே. விவசாயி, அவனுக்கு நீங்கள் சாப்பிட்ற மாதிரி வகையான உணவுகள்லாம் அவனுக்கு ஏதாவது தெரியுமா? கடுமையான உழைப்பாளிகள், சாதாரண நிலையில் உள்ள மனிதர்கள், எளிமையான மனிதர்கள், அவர்களுக்கெல்லாம் நீங்கள் சாப்பிட்ற உணவுகளுடைய பெயர்கள் கூட தெரியாது. ஆனால் அவர்கள் எவ்வளோ ஆரோக்கியமாக அந்த 60-70 வயசுல கண்ணாடி போடாமல் ஆரோக்கியமாக இருக்காங்க. அதாவது நான் என்னோடய மாணவர்கள்ட்ட விளையாட்டாக சொல்கிறது, கிராமங்களில் வயதானவர்களுக்கு இந்த தலை ஆடும். இதில் என்னென்னா, பெண்களுக்கு, அதாவது பாட்டிமார்களுக்கு தலை இப்படி ஆட்டுவாங்க, ஆண்களுக்கு தலை இப்படி ஆடும். இது நிறைய பேர் உங்களுக்கு தெரியும். இதை நான் விளையாட்டாக சொல்கிறது என்னென்னா, அந்த வயசில் கூட அந்த வயசானவர்
அந்த அம்மாவை வா வா வான்னு கூப்பிடுறாரு. அந்த அம்மா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாங்க. அவ்வளவு திறனோடு இருப்பாங்க அவங்க. அதுதான். ஏன்னா அந்த அவர்களுடைய வாழ்க்கை முறை அப்படி இருக்குது. அதனால அப்படி உங்களை வாழ சொல்லலை. நீங்க நகர்ப்புறத்துல இருக்கீங்க, எந்த சூழல்ல இருந்தாலும் பொருந்தி வாழக்கூடிய தன்மையில நம்ம வாழணும். அதற்கு என்ன பெருசா மெனக்கடணுமா? ரொம்ப முயற்சி பண்ணணுமா? இல்லையே. வரம்பு மீறக்கூடாது. அதுதான். அந்த எல்லை வரம்புன்னு ஒன்று இருக்கு. அந்த வரம்பு எது? அது உங்களுக்கு உணர்த்தும். என்னைக்கு நீங்க தன் முயற்சியால் என் உடலை நான் பாதுகாக்கிறேன், என் உடலை நான் சீராட்டுகிறேன், என் உடலை நான் தான் கவனிக்கிறேன், அதை நான் சரியா வச்சுக்கணும், என் உடல் என்னோட உரிமை என்ற நிலைக்கு நீங்க நினைக்கிறீங்களோ, அன்னைக்கு இறை தொடர்பிலிருந்து நீங்க அறுக்கப்படுகிறீர்கள். இது அப்படி அல்ல. இது படைக்கப்பட்டது இறை, இறை படைத்தது. இதில் எதுவுமே இடர்பாடுகளோ நோய்களோ வராத முறையில் மிக ஆரோக்கியமாக சுதந்திரத்தன்மையில் படைக்கப்பட்டிருக்கிறது இந்த உடல். அதை புரிந்து கொள்ளாமல் நீங்க என்னமோ நீங்க தான் உங்க உடம்பை பார்த்துக்கிற மாதிரி உங்களுடைய முயற்சியில் இந்த உடல்ல ஏதாவது ஒன்று நடக்குதா? இந்த உடலுக்குன்னு நீங்க முயற்சி செஞ்சு பசியை வர வச்சுக்க முடியுமா? இல்லை நீங்க முயற்சி செய்து தான் தூக்கத்தை வர வைக்க முடியுமா? உங்க முயற்சியால் இந்த உடலுக்கு ஏதாவது ஒன்றே ஒன்று நடக்குதா? இல்லை நீங்க முயற்சி செய்து ஒரு கொட்டாவியாவது விட முடியுமா? நீங்கள் முயற்சி செய்து தும்மல் வர வைக்க முடியுமா? எதுவுமே உங்க முயற்சியால் நடக்காத போது, அதே மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் அவங்க முயற்சியால இந்த தேதியில நடக்கணும்னு உறுதி செய்ய முடியுமா? கரு உருவாகி உள்ள குழந்தை வளரும் போது உங்க கட்டுப்பாட்டுல வளருதா? அது பெத்த பிறகு மட்டும் உங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லையே. இப்படி அந்த படைப்பை முழுமையாக உணர்ந்து புரிந்து கொண்டு இந்த உணவு ஒழுங்கு, உடல் ஒழுங்கு, வாழ்வியல் ஒழுங்குகளை நீங்க சரியா வச்சு இந்த வாத சீர்மை உணவு திட்டத்தில் அதே போல இன்னொரு முக்கியமான இது என்னன்னா, இந்த உணவு நம்ம முறைப்படி, நமது மரபு முறைப்படி, நம்ம தென் தமிழகத்தில் உள்ள உணவு முறை போல உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. உணவு ஒழுங்குகளை உலகத்துக்கே வழிகாட்டக்கூடியவர்கள் தான் நாம். இப்படிப்பட்ட நாம் இன்னைக்கு உணவுல எப்படி இருக்கும்? இந்த உணவுகள்ல நமது அறுசுவை அப்படின்ற சுவை உங்க எல்லாருக்குமே தெரியும். 6 சுவைகள். இதில் ஆதி சுவை என்பது உப்பு. இப்படி ஒவ்வொன்றாக முதலில் பூமியில் தோன்றிய சுவை உப்பு. அடுத்தடுத்த படிநிலைகள் உள்ள 6 சுவைகளில் இன்று நமது வாழ்க்கை முறையில் உணவு ஒழுங்கில் பயன்படுத்தக்கூடிய உணவுல 4 சுவைகள் தினமும் நம்ம எடுக்கிறோம். காரம், உப்பு, புளிப்பு, இனிப்பு. துவர்ப்பும் கசப்பும் நம்ம அதிகமாக எடுக்கிறதே இல்லை. இந்த துவர்ப்பு கசப்பு, இந்த கசப்பு எப்போ எடுக்கிறோம்? ஏதாவது காய்ச்சல் வந்தால் அன்னைக்கு நிலவேம்பு கஷாயம். இப்படி நம்ம மரபில் அதிகாலையில் பல் விளக்குறதே வேப்பங்குச்சியில் இருந்தது. ஏன்னா வேப்பங்குச்சி கசப்பு. அந்த காலையிலேயே அந்த கசப்பு எடுக்கும்போது உடலில் வெப்பம், ஏன்னா கசப்பு என்பது உடலில் வெப்பத்தை சீர்நிலை கொண்டு வரக்கூடிய ஒரு சுவை. துவர்ப்பு என்பது சிறுநீரக உறுப்பும் இரத்தங்களில் உள்ள ஒரு தன்மையும் கொண்டு வரக்கூடியதுதான் துவர்ப்பு. இந்த 2 சுவைகளுமே இன்னைக்கு உணவுல மிக மிக குறைவு, மிக மிக குறைவான இதில். ஆனால் இந்த வாத சீர்மை உணவு திட்டத்தில் அப்போ அந்த துவர்ப்பு எதிலெல்லாம் ஒன்று? சுண்டைக்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு, கீரை, இப்படி இந்த உணவுகள்லாம் இருக்கு. கீரை நல்லதுன்னு தினமும் கீரையை சாப்பிட்றது அது செரிமான மிகுதி. தினமும்லாம் கீரையை சாப்பிடவே கூடாது. ஒன்று எடுத்தா அதிகமாக போய் நிற்க வேண்டியது, இல்லைன்னா அதை பற்றி உணர்த்தலே இல்லாமல் இருக்கிறது. இப்படி தான் இன்னைக்கு உள்ள மனிதர்களுடைய வாழ்க்கை இருக்கு. இந்த வாத சீர்மை உணவு திட்டத்தில் இந்த துவர்ப்பு, கசப்பு, மற்ற சுவைகள் ஒரு சீர்நிலைக்கு கொண்டு வந்து பழக்கத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த உணவு முறை. அதிகாலை கஞ்சி,
மதியம் நல்ல சமைத்த உணவுகள், 3 வேளை சமைத்த உணவுகள் தான் இந்த உணவு திட்டத்தில் வழங்கப்படுது. இதோடு வாழ்வியல் ஒழுங்குகளில் குடல் கழிவு நீக்கம் அது மிக அடிப்படை. இன்னைக்கு அதுக்கு யாருமே செய்யறதில்லை. நம்ம மரபில் சொல்லப்பட்ட பேதிக்கு கொடுக்கறது, வயிறுக்கு அந்த மலக்கழிவுக்கு கொடுக்கக்கூடிய செயல்முறை இன்னைக்கு இல்லை. அது எப்பயாவது அதுவாக வெளியேற்றும் போது உடனே போய் நிறுத்திக்கணும். அது மிக அடிப்படையாக இந்த குழுவில் கடைபிடிக்க வைக்கப்படும். இந்த குழுவில் உடல் கழிவு நீக்கம் எளிமையாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே உடல் கழிவு நீக்கம் பண்ணுறது. அதே போல் எண்ணெய் குளியல். நம்ம ஏன்னா இந்த வெப்ப மிகுதியான நிலப்பரப்பில் இருக்கும், நம்ம உடம்புல வெப்ப மிகுதி ஆகும், சூழ்நிலை மாறும்போது ஆகும். அதை தனித்து சீர்நிலை கொண்டுவதற்கு தான் நம்ம மரபில் உள்ள அருமையான ஒரு பழக்கம் எண்ணெய் குளியல். இந்த எண்ணெய் குளியல் இன்னைக்கு யாரெல்லாம் பண்ணுறா கேட்டால் தீபாவளி அன்னைக்கு. இதை வாரத்துக்கு 2 முறை செய்யும்படி தான் நம்ம வாழ்வியலில் வழங்கப்பட்டிருக்கு. வாரத்துக்கு 2 முறை, பெண்களாக இருந்தால் செவ்வாய் வெள்ளி, ஆண்களாக இருந்தால் புதன் சனி. இதை யாராவது செய்கிறோமா? இதையும் செய்யாமல் இணைப்புகளில் உள்ள அந்த பசை போன்ற திரவம் அடர்த்தி தன்மைக்கு போய் அதற்கு இந்த சர்விக்கல் ஸ்பாண்டிலைசிஸ் வாழ்க்கை பூரா பெல்ட்டை போட்டு சுற்றுறது, L4 L5ல பல்ஜினஸ் சொல்கிறது, இதெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா வருமா? எவ்வளோ அழகான வாழ்க்கை முறை நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் தொலைச்சிட்டு ஏதேதோ நாகரிகம், சமகால நாகரிகம், ஜென்ரேஷன், இன்னைக்கு உள்ள ட்ரெண்டு இப்படிலாம் சொல்லி வாழ்க்கையும் ஒழுங்காக வாழாமல், உணவும் எது சாப்பிடணும்னு தெரியாமல் இன்னைக்குள்ள சமூகம் அப்படி போயிட்டு. இதிலிருந்தெல்லாம் மிக எளிமையாக, வாழ்க்கை எளிமையானது எதுவோ அது வலிமையானது, அது அழகானது. வாழ்க்கையும் அப்படிப்பட்டது தான். அதன்படி உள்ள முறைகள் தான் இந்த வாத சீர்மை உணவு முறை திட்டத்தில் வடிவமைக்கப்பட்டு உடல் கழிவு நீக்கம், இந்த எண்ணெய் குளியல், வாழ்வியல் ஒழுங்குகள், அதிகாலை கண் விழிப்பு, குளியல், உடற்பயிற்சியும் இதில் வழங்கப்படுது. எல்லாமே இதில் வழங்கப்படக்கூடியது. இந்த உணவை யாரெல்லாம் தவிர்க்கணும்? அப்படி யாருமே இல்லை. இது நோயாளிகளுக்காக வழங்கப்படக்கூடிய உணவு முறை அல்ல. இது குடும்பமாக பயணித்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல உணவு முறை திட்டம். நம்ம அப்படி தான் வாழ்ந்தோம். நான் எதுவும் புதுசாக சொல்லலை. இங்கே நான் புதுசாக கண்டுபிடிச்சி ஏதாவது சொல்கிறேன்னா, இது எதுவுமே புதிதில்லை. ஏற்கனவே வாழ்ந்த வாழ்க்கை, அதை தொலைச்சிட்டோம். திரும்பவும் அதை வாழ்ந்தோன்னா ஆரோக்கியமாக வாழ்வோம், அவ்வளோதான். அதை உங்களுக்கு வழி நடத்தி பகிர்ந்தளிப்பது தான் இங்கே ஆரா யோகா மையத்தினுடைய விருப்பம். இதை முக்கியமாக இந்த முடக்குவாதம் சொல்கிறோம் இல்லையா, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அவர்கள் ஆரா உணவு கொள்கைகள் படி இது எடுத்தோன்னே இதுக்கு நேராக போகக்கூடாது. இந்த உணவு முறையில் சேர்ந்து பண்ணுறது அவ்வளோ பலன்களை தராது. முதல் உணவான ஆரா பழ உணவு திட்டம், அதன் பிறகு அடுத்த உணவு முறையான ஆரா சூரிய உணவு முறை திட்டம், அதன் பிறகு வரக்கூடிய பிஹெச் டயட்னு ஒரு டயட் இருக்குது, அதை பற்றியான தனிப்பதிவு இருக்குது, அதை பார்த்துக்குங்க. அதன் பிறகு தான் இந்த வாத சீர்மை உணவு முறை திட்டம். இந்த குழுவில் பயணித்து நீங்கள் பயணிக்கணும். இந்த அதிகமாக கேஸு, தொப்பை, வயிறு பெருசாக இருக்கிறது, கேஸ்ட்ரைட்டிஸ் அதிகமாக, அதான் வாதம் தான் அது எல்லாமே. உடலில் அந்த ஃப்ரோசன் ஷோல்டர், கையை ஓரளவுக்கு தான் தூக்க முடியும், கை தூக்க முடியல. அதே போல் குழந்தையின்மை, அதற்கும் வாதம் மிக முக்கியமானது. ஆமாம், கரு உருவாகி அது குழந்தை வெளியே வரும்போது அதை பிடித்து தள்ளுவதே உடலில் உள்ள வாதம் தான். அந்த நார்மல் டெலிவரி, இன்றைக்கி ஏன் நார்மல் டெலிவரி ஆகலை? வாதம் சீர்மையாக இல்லை. அதான் இதன்படி ஆண்களுக்கும் அதே தான். அந்த மோட்டிலிட்டி, கவுண்ட்டு, இது எல்லாத்துக்குமே அடிப்படை வாதம். ஆனால் அது சீர்நிலையில் இருக்கணுங்கிறது தான் இங்கே முக்கியம். அந்த சீர்நிலைக்கு நீங்கள் வச்சுருக்க கருவி மாதிரி வாதத்துக்கு கருவிகள்லாம் இல்லை. ஏன்னா இது மரபு முறைப்படி உள்ளது. இங்கே நவீன விஞ்ஞானம் தான் உங்கள் கையில் கருவிகளை கொடுக்கும். இது தமிழ் விஞ்ஞானம்.
இது கருவிகள் இல்லை, உணர்தல் மூலியமாக தான் உணர்ந்து கொள்ள முடியும். இது எல்லாமே உங்களுக்கே தெரியுமே. ஆனால் உங்களுக்கு ஏதாவது கருவிகள் வேணும், அளந்து சொல்லணும். இன்னைக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்களா, முழு ஆரோக்கியமாக நீ இருக்கிறாய் என்று சொல்வதற்கு ஏதாவது ஒரே ஒரு கருவி இருக்கா? உங்கள்ட்ட என்ன குறைகள் இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான கருவிகளும் எண்ணிலடங்கா நிறுவனங்களும் பரிசோதனை கருவிகளும் இருக்குது. நீங்கள் முழு ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்று சொல்வதற்கு கருவி இருக்கிறதா? அந்த கருவி உங்கள் மனமும் உடலும் தான். அது உங்களுக்கு சொல்லும். படைத்தவர் அப்படித்தான் படைத்திருக்கிறார். அந்த படைப்பில் உணர்ந்து வாழுங்கள். இப்படிதான் படைத்திருக்கிறது நம்மை. அந்த படைப்பின் மூலம் நமக்கு ஒவ்வொரு நாளும் சிந்தனை வழியாக நம்மை வழி நடத்துகிறது. அந்த சிந்தனை என்ற போக்குக்கே போகாமல் இன்று வாழ்கிறது இந்த மனித கூட்டம். அந்த சிந்தனை ஒவ்வொருவருக்குமே உள்ளார்ந்து அழகாக உணர்த்தி நம்மை வழி நடத்துகிறது. அந்த உணர்தலில் வாழ்க்கையை வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் என்றும் இன்பம், நிறைவு, மகிழ்ச்சி, இதை தவிர வேறொன்றும் இல்லை. இதை உங்களுக்கு பகிர்ந்து நீங்கள் வாழ்வில் உடல் நலம், மனநலம், மனபலம் பெற்று என்றும் நலமும் வளமும் பெற வேண்டும் என்ற விருப்பத்தில் வடிவமைக்கப்பட்டது தான் இந்த வாத சீர்மை உணவு முறை திட்டம். இது 30 நாட்கள் பயணிக்கக்கூடிய குழு. இந்த குழுவில் இணைவதற்கு உண்டான தகவல்கள் இந்த வீடியோவில் கடைசியாக வழங்கப்படுகின்ற அந்த எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல்களை பெற்று இணைஞ்சு பயணிக்கலாம். நான் முன்னர் சொன்னபடி ஒவ்வொரு வரிசையாக சீர்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மையில் ஒவ்வொரு உணவு முறையாக பயணித்து இதில் பயணித்து இன்பமாக வாழுங்கள். நன்றி.